வெல்கம் டு டெக்ஸ்பீக் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் iOS 18.2 வந்து ஆப்பிள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இமேஜ் பிளே கிரவுண்டு. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அப்டேட் பண்ணும்போதே வந்து இந்த ஆப் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகி தான் இருக்கும். பிளே கிரவுண்ட் அப்படின்ற ஆப்பு இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நான் புதுசாக கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இதில் நம்ம உங்களுக்கு சஜஷன் ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. தீம்ஸு, அதுக்கப்புறம் காஸ்டியூம்ஸு, அதுக்கப்புறம் அசசரிஸு, பிளேசஸ், அது மாதிரி நிறைய இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒன்று டைப் பண்ணணும்னாலும் இதில் டைப் பண்ணலாம். டெஸ்கிரைப் தன் இமேஜ் அப்படின்னு இருக்குல்ல, அதில் வந்து நம்ம டாக் ஈட்டிங் சாண்ட்விச் அப்படின்னு போடுறோம்னு வைங்களேன். இது வந்து கொஞ்சம் ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆகிட்டு நிறைய இமேஜஸ் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். இங்கே பாருங்களேன், எது வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி டன் கொடுத்து இங்கே வந்து சேவ் இமேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் சேவ் ஆகிடும். இப்போ என்னோட ஃபேஸ் வச்சு நான் இப்போ ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா கிளிக் பண்ணி இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் அப்பியரன்ஸ் இருக்குது. நம்ம என்ன ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு டன் கொடுத்துருங்க. இது உங்களுக்கு ஜென்ரேட் ஆகி இது மாதிரி வரும். இது மாதிரி வந்தோடனே இதில் நம்ம என்னென்ன வேணுமோ அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பர்த்டே பார்ட்டி அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், அது ஜென்ரேட் ஆகிட்டு பர்த்டே பார்ட்டியில் இருக்கிற மாதிரி எனக்கு வந்து இமேஜஸ் கொடுக்குது. இதில் நான் 2 ஃபேஸ் தான் இதில் வருது. எக்ஸ்ட்ரா ஃபேஸஸ் வேணும் அப்படின்னா இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்குல்ல, இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே சூஸ் ஃபோட்டோ, டேக் ஃபோட்டோன்னு இருக்கு. டேக் ஃபோட்டோ அப்படின்னா நீங்கள் இப்போ பேக் கேமரா கிளிக் பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் கேமராலையும் இது பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இது சூஸ் ஃபோட்டோ அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை சூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். பிளே கிரவுண்ட் அப்படின்ற ஆப் யூஸ் பண்ணுறபோது மட்டும் பின்னாடி இங்கே ஹீட்டிங் இஷ்யூ ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கே இந்த இடத்துல வந்து ஹீட்டிங் வந்து அதிகமாக இருக்குது. அது போக போக ஃபிக்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். 2வது ஃபீச்சர் வந்து ஜென்மோஜி. இதுக்கு நீங்கள் வந்து மெசேஜ் ஆப்பில் போயிட்டு இங்கே டெக்ஸ்ட் மெசேஜை கிளிக் பண்ணிவிட்டு இமோஜி ஐக்கான் இருக்குல்ல, அந்த இமோஜி ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு மேலே இந்த இமோஜி ஐக்கான் வரும் பாருங்களேன். இதில் ஜென்மோஜி வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன போட போகிறேன் அப்படின்னா கேட் பிளேயிங் கிரிக்கெட் அப்படின்னு கொடுக்குறேன். பாருங்கள், அதுவே ஜென்ரேட் ஆகி வரும் பாருங்கள். பாருங்கள், இது கொடுத்து சென்ட் கொடுத்துட்டோம்னா சென்ட் ஆயிரும், ஸ்டிக்கராக ஸ்டெண்ட் ஆயிரும். 3rd ஃபீச்சர் வந்து இமேஜ் வாண்ட். இதுக்கு நீங்கள் நோட்ஸ் ஆப் வைக்கணுங்க. நோட்ஸ் ஆப் போயிட்டு இதில் புது நோட்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களுக்கு இந்த சிம்பிள் இருக்குல்ல, ஸ்கெட்ச் பண்ணுற சிம்பிள், இது கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ளவர் வரையணும் வைங்களா. ஃப்ளவர் வரைகிறேன். இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்களேன், இதுலேயே வருது பாருங்கள், இமேஜ் வாண்ட் அப்படின்றது. கண்டினியூ கொடுத்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரைப் அப்படின்னு சொல்லும். நான் ஃப்ளவர்னு கொடுக்குறேன். நான் வரைஞ்சதை அதை அப்படியே வந்து கன்வெர்ட் பண்ணி காமிக்க பாருங்க, வந்துருச்சு பார்த்தீங்களா. இதில் நான் இப்போ என்ன ஆட் பண்ண போகிறேன்னா இப்போ ரெட் கலர் ஆட் பண்ண போகிறேன். ரெட் கலர் வந்துச்சு பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து நம்ம ChatGPT பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம செட்டிங்ஸில் ஆப்பிள் இன்டெலிஜென்ட் அண்ட் சிரி அப்படின்னு இருக்கு பாருங்க, அதில் போயிட்டு எக்ஸ்டென்ஸில் வந்து ChatGPTன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ChatGPT அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதில் சைன்இன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெய்லி லிமிட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்கிரேட் டு ChatGPT ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு லிமிட்டுக்குள்ளே தான் நீங்கள் வந்து அந்த ChatGPT வந்து யூஸ் பண்ணி நம்ம இது பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் வந்து விஷுவல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், இந்த கேமரா கண்ட்ரோலர் பட்டனை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ஒன்று வந்து ஆஸ்க் அப்படின்னு இருக்கும், இன்னொன்று வந்து சர்ச் அப்படின்னு இருக்கும். இப்போ நம்ம ஒரு வேல் எடுப்போம். வேல் எடுத்துட்டு காமிப்போம், சர்ச் கொடுப்போம். பாருங்க எவ்வளோ நீட்டாக கொடுத்துருக்கான் பாருங்க. வாட் இஸ் திஸ்? இது மாதிரி தான் நம்ம இதில் செக் பண்ணிக்கலாம்.
மெயில் அப்டேட்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ மெயிலில் வந்து நீங்கள் மெயில் ஆப்ஷன்ஸ் போயிட்டு இப்போ வந்து ப்ரைமரி, ரெண்டாவது வந்து டிரான்சாக்ஷன், வந்து மூணாவது அப்டேட்ஸு, ப்ரொமோஷன்ஸ் அப்படின்ட்டு அது மாதிரி எல்லாமே வந்து பிரித்து வச்சுருக்காங்க. அவங்களே வந்து குரூப் பண்ணி புதுசாக அந்த இன்டர்ஃபேஸே கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த இமெயிலில் வந்து இப்போ உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று கேட்டகரிஸும் பார்க்கலாம், லிஸ்ட் வியூவும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கேலரி அப்டேட்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ இதில் வந்து கூகுள் ஃபோட்டோஸ் போயிட்டு ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ எடுப்போம். இங்கே பாருங்களேன், இப்போ கிளிக் பண்ணால் ஃபுல் இமேஜாக வரும். எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இப்போ கேலரி ஓப்பன் பண்ணும்போது எனக்கு ஃபுல் இமேஜாக வரும். மொதல் எப்படி இருந்துச்சுன்னா இப்படி இருக்கும், அதுக்கப்புறம் நான் கிளிக் பண்ணும்போது பெருசாகும். பட் இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து ஃபிட் டு ஸ்க்ரீன் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டோட கொடுத்துருக்காங்க. இது பார்க்க நல்லா இருக்கு ஆக்சுவலி. அதே மாதிரி உங்களுக்கு இந்த கீழே பார்த்தீங்கன்னா ரீசன்ட்லி எடிட்டட், ரீசன்ட்லி ஷேர்ட் அப்படின்ற ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபீச்சர் வந்து டிஃபால்ட் ஆப்ஸ். இப்போ நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து டிஃபால்ட்டாக நீங்கள் என்ன ஆப் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டிஃபால்ட் ஆப்ஸில் வந்து இமெயிலில் வந்து ஜிமெயில், மெயில், அவுட்லுக் இருக்குது. இதில் எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். மெசேஜிங்கில் வந்து என்ன ஆப் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி காலிங்கில், அதே மாதிரி கால் ஃபில்டரிங், அது மாதிரி உங்களுக்கு டிஃபால்ட் ஆப் வந்து இதில் வந்து நம்ம செட் பண்ணிக்க முடியும். டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதில் செட்டிங்ஸில் போயிட்டு இங்கே டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கேமரா, இது வந்து இந்த ஃபீச்சர் வந்து iPhone 16 சீரீஸுக்கு மட்டும்தாங்க இருக்கு. கேமரா கண்ட்ரோல் வந்து ரெக்கர் ஸ்க்ரீன் ஆன் ஆஃப்னு இருக்கு பாருங்க, இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து அந்த கேமரா கண்ட்ரோல் பட்டன் வந்து ஸ்க்ரீன் ஆனில் இருக்கும்போது மட்டும்தான் வந்து ஒர்க் ஆகும். நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அண்ட் சிரி வந்து எனக்கு இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது ஐக்கானே வந்து காமிக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்குறீங்க. ஏன் அப்படி காமிக்க மாட்டேங்குதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த லாங்குவேஜ் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்றது பாருங்க, இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸ், இதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து ஜென்ரல் போயிட்டு இங்கே பாருங்க, கீழே வந்தால் லாங்குவேஜ் அண்ட் ரீஜன் அப்படின்னு இருக்கும். இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். என்ன சேஞ்ச் பண்ணணும்னா, ரீஜன் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் கொடுக்கணும். மாறினோடனே திரும்பி நீங்கள் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் சேவ் பண்ணீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிடும். இன்னொன்று வந்து எல்லாருமே கேட்குற கொஸ்டின் வந்து பேட்ரி ஹெல்த் எப்படி ப்ரோ இருக்குது அப்படின்ட்டு. நான் இப்போ புதுசாக இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணேன், அதனால் எனக்கு ஒன்றும் பேட்டரியில் வந்து எனக்கு சேஞ்சஸ் தெரியலை. இப்போ போய் பார்க்குறேன் பாருங்கள், பேட்ரி போயிட்டு பேட்ரி ஹெல்த் 100% இருக்குது. சைக்கிள் கவுண்ட் வந்து 15. இப்போ நியர்லி வந்து ஒரு 25 டேஸ் ஆக போகுது ஃபோன் வாங்கி. ஸோ அதனால் நான் இன்னும் டீப்பாக இன்னும் செக் பண்ணல. செக் பண்ணி உங்களுக்கு ரிவ்யூ வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், கன்ஃபார்மாக iPhone 16 ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். ஓகே, இப்போ இந்த iPhone 18.2 அப்டேட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. அந்த ஜென்மோஜி, அதுக்கப்புறம் இமேஜ் பிளே கிரவுண்ட் எல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஃபன்னியாக நல்லா இருக்குது. இன்னும் வந்து அது ஹீட்டிங் இஷ்யூ மட்டும் வந்து இது பண்ணணும், அவங்க வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ரொம்ப ஹீட் ஆகுதுங்க பேக் சைடு. நான் இப்போ கவர் போட்டு கூட எனக்கு கவர்லேயுமே வந்து அந்த ஹீட் தெரிஞ்சிச்சு. நம்ம கவர் எடுத்தோன்னா அப்படியே கொதிக்குது. ஸோ அந்த ப்ராசஸ் பண்ணுறனால அது கொதிக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் இப்போ iPhone 16 ரிவ்யூ வீடியோ போடலான் இருக்கேன். கண்டிப்பாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸுக்கு டெக்ஸ்பீக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அமுகு டுமுகு அமால் டுமால்.